ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டிஎஸ் பாஸ்மதி ரைஸ் தம் பிரியாணி. அது என்ன டிஎஸ் பிரியாணி நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போது 2 கிலோ அரிசி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய நம்ம வீட்டில் இருக்கிற 2 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி அண்டாவில் தேவையான அளவு அரிசி வேக தண்ணி ஊற்றி அதில் மல்லி இலை, புதினா இலை, பட்டை, பிரியாணியில் 2 கிராம்பு போட்டு பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அது உள்ள நம்ம போட்டுடலாம். அரிசி முழுமையாக வேகக்கூடாது, ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசியும் கறியும் தனித்தனியாக தான் மசாலா இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம அரிசி பாதி அளவுக்கு வெந்தால் போதும். உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். வெறும் பாஸ்மதி அரிசி மட்டும் இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே பார்த்து டக்குன்னு கரெக்டாக பக்கத்தில் இருந்து இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா அரிசி 2 உடஞ்சிரும், அப்புறம் பிரியாணி குழஞ்சிரும். நமக்கு கரெக்டாக அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அரிசி சோறு கரெக்டான பக்குவத்தில் நம்ம இறக்கிட வேண்டியதான். கரெக்டாக வேக்காடு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கண் சட்டி, நாங்கள் 2 கிலோ அரிசி வரைக்கும் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெரிய இது வச்சு பண்ணுறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் குறைஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சு பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி 2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு 1/2 கிலோ பல்லாரி, 200 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 150 கிராம், பூண்டு 100 கிராம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மெர்சி, மேக்ஸ், மினின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க ரெடியாக எப்படா பிரியாணி கொடுப்பீங்கன்னு காத்துட்ருக்காங்க. ஆமாம், நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்ச பிறகு திருப்பி அதே அண்டாவில் நெய், கொஞ்சம் எண்ணெய், ஓகேங்களா, ரெண்டும் சேர்த்து தான் ஊற்றணும். போட்டு அதில் நம்ம பட்டை மட்டும் போட்டால் போதும். பட்டை நல்லா கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தீ கொஞ்சம் வேகமாக வச்சதுனால கரிஞ்சு போச்சு. நீங்கள் கட்டின இதில் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் போட்டு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஓகேவா, எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அது எல்லாமே பிரியாணி பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அதான் அதில் டேஸ்ட்டே. போட்டு நல்லா இது பண்ண பிறகு இது காஷ்மீர் மிளகாத்தூள், எந்த ஒரு கலர் பொடியுமே சேர்க்க வேண்டாம். காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். அது சேர்த்தாலே அதில் அந்த கலர் கொடுத்துரும். பத்தாவதுக்கு பட்டை திரிச்சு போடணும். வெறும் பட்டை மட்டும்தான், வேறு எதுவுமே அதை சேர்க்க வேண்டாம். பட்டை திரிச்சு போட்டுரும். மிளகாய் பொடி நல்லா வதங்கிட்டு இருக்கையிலே தக்காளி சேர்த்துட வேண்டியதான். தக்காளியும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கணும். தீ நாங்கள் நல்லா வேகமாக வச்சுட்டோமா, அதனால் அடி பிடிச்சிருச்சு. டக்குன்னு கொஞ்சம் லேசாக கலர் மாறிடுச்சு. தீ நல்லா கொஞ்சம் கரெக்டான அளவுலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெயில் இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பட்டை திரிச்சு போட்டது, இந்த மிளகாய் பொடி எல்லாம் நல்லா இந்த வதங்கின பிறகு இந்த கறியும் போட்டு கறி நல்லா வதக்கணும். கறி நல்லா இந்த எண்ணெயிலே கிடந்து ஒரு வேக்காடு அளவுக்கு நல்லா வரணும். நல்லா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துரும். நம்ம இதில் தேவையான வேறு எந்த ஒரு கலருமே போட வேண்டாம். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாலே அது ஆல்ரெடி நமக்கு கலர் கொடுத்துருது, பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் பாதாம், 100 கிராம் பால், 100 ml பால், 100 ml பால். இதில் மெயினே இதுதான். நீங்கள் கேட்கலாம், என்ன பாதாம் பால்லாம் பிரியாணிக்கு ஊற்றுவாங்களான்னு. இந்த பிரியாணியில் மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த 2 பொருள் தான். பாதாம் ஆல்ரெடி 100 கிராம் ஊற வச்சுக்கோங்க. அதாவது 2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் பாதாம் தான். பாதாம் ஊற வச்சுக்கோங்க. பால் ஊற்றி அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பால் ஊற்றி பாதாம் அரைச்சி இந்த கறியெல்லாம் வேகும் பார்த்திங்களா, இந்த சமயத்தில் அதை ஊற்றிடணும். டிஎஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தீங்களா? டிஎஸ்னால் தினேஷ் தகசி, வேறு யாரும் இல்லை, என் அண்ணனும் என் அண்ணியும் தான். அதுதான் அவங்க பண்ணுற பிரியாணினால அவங்களுக்கு அந்த பிரியாணிக்கு நான் அந்த பேர் வச்சுருக்கிறேன், டிஎஸ் பிரியாணி. பாதாமும் பாலும் அரைச்சி ஊற்றின பிறகு இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு திக்கான கொட்டை நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கறி நம்ம வேகிறதுக்கு உண்டான டைம் கொடுக்கலாம். தண்ணி நம்ம இந்த அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, இதுலேயே நமக்கு தண்ணி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி வேக வச்சு தான் வச்சுருக்கிறோம். ஸோ அளவு தண்ணியே நமக்கு இல்லை. இந்த தண்ணியை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணி சோறு இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சோறு வடித்து வச்சோம் இல்லையா, அதை உள்ளே தட்டிடலாம். தண்ணி நமக்கு அளவு தண்ணி கிடையாது. நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணி தான். அதுக்கு இந்த பால் இதெல்லாம் ஊற்றல, அந்த தண்ணி மட்டும்தான். எக்ஸ்ட்ரா தண்ணி கிடையாது. அதிலே வந்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த வடித்து வச்ச சாதத்தையும் தூக்கி உள்ளே கொட்டியாச்சு. நல்லா ஈக்குவலாக பெரட்டணும். அதாவது போட்டு ரொம்ப கிண்டிடாமல் அப்படி இது பண்ணி ஈக்குவலாக கிண்டணும். ஏன்னா அந்த மசாலா, அந்த கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சாதத்தோட ஈக்குவல் ஆகணும்.
ஒன்று போல் நல்லா எல்லா பக்கமும் சின்ன சின்ன கட்டிகளாக இருந்துச்சு. சோறு வந்து குலையில நம்ம இந்த பாத்திரத்தில் அப்படியே வடித்து ஊற்றி வச்சனால அது அப்படியே கட்டி ஆயிடுச்சு. ஆனால் சோறு குலையில ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அதனால் சின்ன சின்ன கட்டிகளாக இருந்துச்சு. அதை உடச்சி விட்டுட்டு நல்லா ஈக்குவலாக கறி அந்த மசாலா அந்த சாதம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்த்திங்கன்னா எந்த ஈக்குவலெல்லாம் நம்ம இது பண்ணி வச்சிடணும். சாரி, இந்த கேப்பில் நான் வந்து உப்பு போடுறதுக்கு சொல்லவே இல்லை. கறி வேகும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாரி, கறி வேகும் போதே தேவையான அளவு அந்த கறிக்கு தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு போடுறதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா ஈக்குவலாக எல்லாம் ஒன்றா சமமாக நம்ம இது பண்ணி வச்ச பிறகு அடுப்பை விட்டு கீழே இறக்கிடலாம். ஏன்னா அடுப்பிலே இருந்துச்சு வச்சிங்கன்னா அந்த அடியில் வந்து இந்த வேக்காடு இந்த கங்கு கிடக்குனால அடியில் வந்து பிடிச்சிரும். ஸோ அடியிலலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் ஈக்குவலாக சமமாக ஒன்று போல் எல்லாம் விரவுன பிறகு தம் போட்டுடலாம். இப்போது தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதும். அதுக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது. வாழை இலை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சு கங்கு அடுப்பில் இருக்க கங்கு எடுத்து போட்டிங்கன்னா தம் போடுறதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். இப்போ நாங்கள் வந்து கேஸில் தான் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் விறகடுப்புலாம் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல் வச்சு பண்ணலாம். தோசைக்கல்லில் வச்சு அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பண்ணுற பாத்திரத்தை வச்சு கரெக்டான மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற வெந்நீர், சிலவங்க வந்து பச்சனி கொதி வைப்பாங்க. ஆனால் சூடான வெந்நீர் வைக்கிறது நல்லாயிருக்கும். கொதிக்கிற வெந்நீர் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே தம்மாறு தான். மேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டான். ஆகா, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தான், சீக்கிரம் கொண்டு வாங்கடான்னு சொல்கிற அளவுக்கு மேக்ஸ் ரெடியாக பார்த்துட்ருக்குறான். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்துருக்குது. அந்த கறியெல்லாம் அழகாக வந்துருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்ட. ஸோ ஒரு அர்த்தம் சூப்பராக வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உதிரியாக நல்லா வந்திருக்குது. எங்கள் வீட்டில் எப்போயுமே ஃபஸ்ட்டு எது பண்ணாலுமே எங்கள் தாத்தா ஃபோட்டோ காமிப்போம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் உள்ள ட்ரை பண்ணி